நமக்கு முன்பாக கடந்து போகிறவரே ஸ்தோத்திரம் என்று தகுதியினாலே நாம் கடந்தோம். உபாகமம் 31 3வது வசனம் வாசிக்கும்போது, உன் தேவனாகிய கர்த்தர் தாமே உனக்கு முன்பாக கடந்து போவார், அவரே உனக்கு முன்னின்று அந்த தேசத்தாரை அளிப்பார், நீ அவர்கள் தேசத்தை சுதந்தரிப்பாய். கர்த்தர் சொன்னபடியே யோசுவா உனக்கு முன்பாக கடந்து போவான் என்று பற்றி நாம் வாசிக்கிறோம். தேவன் மோசேயின் மூலமாய் பேசியதை மோசே இஸ்ரவேல் ஜனங்களுக்கு சொல்லுகிறார். இவருக்கு வயது 120. இதுவரை மோசேயோடு இருந்து கடந்து வந்த தேவன் இனி யோசுவாவோடு இருந்து காத்து நடத்துவார் என்று சொல்லி மோசே சொல்கிறார். புதிய ஏற்பாட்டு காலத்து விசுவாசிகளாகிய நாம் ஆவிக்குரிய இஸ்ரவேலராக இருக்கிறோம். நம்முடைய விசுவாசத்தையும் நம்பிக்கையும் உற்சாகப்படுத்துவதற்கு இது போன்ற வார்த்தைகள் மிகவும் உதவியாக இருக்கும். இஸ்ரவேலுக்கு பிரசங்கிக்கப்பட்டது போல புதிய ஏற்பாட்டு விசுவாசிகளாக நமக்கும் இயேசு கிறிஸ்துவின் சுவிசேஷம் பிரசங்கிக்கப்படுகிறது. நாம் இந்த வார்த்தைகளை ஏற்றுக்கொண்டு இன்னும் அதிகமாய் விசுவாசத்தை வந்து வளர்ந்து பெருக தேவன் மோசேயோடு இருப்பது போல யோசுவாவோடு இருந்தது போல நம்மோடும் இருந்து முன்னாக கடந்து சென்று கோணலாக தேவையாக்குவார். ஆமென்.